நன்றாக காய்ச்சிய பசும்பாலோடு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளையும் மிளகுத்தூளையும் சேர்த்து கலந்தால் இருமல் தணியும். இஞ்சி சாறு, ஈர வெங்காயச்சாறு, எலுமிச்சை பழச்சாறு சம அளவு எடுத்து வேளைக்கு ஒரு தேக்கரண்டி அளவு 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் இரைப்பு இருமல் குணமாகும். நாய் துளசியை கொண்டு வந்து தினம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தால் கோழை இருமல் போன்ற குறைகள் அகலும். இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் நல்ல புத்துணர்வு பெறும். உடல் சுற்றினால் ஏற்படும் இருமலுக்கு மிளகுத்தூளையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து பிசைந்து சுண்டைக்காய் அளவு உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தால் 2 நாளில் சரியாகும். எந்த வகையான இருமலையும் ஜீரகம் குணப்படுத்திவிடும். 10 கிராம் ஜீரகத்தை லேசாக வறுத்து எடுத்து தூள் செய்து எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு கற்கண்டு தூள் செய்து கலந்து சீசாவில் வைத்துக்கொண்டு காலை மாலை அரை தேக்கரண்டி அளவை சாப்பிட்டு வந்து வெந்நீர் கொடுக்க 5 நாளில் இருமல் குணமாகும். கக்குவான் இருமலின் போது வெள்ளைப்பூண்டை உரித்து அதே நெய்யில் வதக்கி வைத்துக்கொண்டு சாத்துடன் சுமார் 2 கிராம் எடை விகிதம் சேர்த்து கொடுத்து வந்தால் கக்குவான் இருமல் குணமாகும்.